அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக பாமக கூட்டணி தொடர்பாக பேசிய செல்வ பெருந்தகைக்கு விசிக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமக மற்றும் பாஜக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என விசிகவினுடைய தலைவர் திருமாவளவன் தொடர்ச்சியாக கூறி வருகிறார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸ் இருக்கக்கூடிய அந்த பாமக என்பது திமுகவுடன் சேருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறி அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கும் யாரை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் சேர்க்கக்கூடாது என்பது திமுகவுடைய தலைமைக்கு தெரியும் என்றும், ஆனால் நாங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கிறோம். பாமக மற்றும் பாஜக என இந்த இரண்டு கட்சிகள் இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் யார் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை திமுக தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நாங்கள் முடிவு செய்ய தேவையில்லை. ஆனால் கூட்டணியை தலைமை தாங்குவது நாங்களும் இல்லை என திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக செல்வ பெருந்தகை, அதாவது காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக அவருடைய அதாவது ராமதாசுடைய அந்த பாமக என்பது திமுக கூட்டணியில் இருக்க வேண்டுமா என்பதை திமுக முடிவு செய்யும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் அவர் இது குறித்தும் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்ததாக சொல்லப்படுகிறது. ராமதாஸ் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் பேசினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்றெல்லாம் அவர் பேசியதாக சொல்லப்பட்ட நிலையில் இது குறித்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் செல்வ பெருந்தகைக்கு விசிக கண்டனம் தெரிவிப்பதாகவும், அதாவது திமுக பாமக கூட்டணி குறித்து பேசிய செல்வ பெருந்தகைக்கு தாங்கள் கண்டனம் தெரிவிப்பதாகவும், நிலைப்பாட்டை விசிக மாற்றிக்கொள்ளும் என்கிற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அணுகுமுறை என்றும் செல்வ பெருந்தகைக்கு விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியின் எம்எல்ஏ எஸ் பாலாஜி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சாதி மதவாத சக்திகள் இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டோம் என நிலைப்பாடு தொடர்ச்சியாக எங்களிடம் இருக்கிறது எனவும், இது குறித்து எங்கள் தலைவர் விளக்கம் அளித்திருக்கிறார் ஏற்கனவே எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக தற்போது ஒரு விஷயத்தை உறுதி செய்ய முடிகிறது. இந்த கூட்டணியில் பாமகவுடன் திமுக ஒருவேளை பேசினால் விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்பது தற்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.